வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மீண்டும் தமிழக சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்த ஆளுநர் ரவி, மக்கள் சபையை அவமதிக்கும் செயல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உரையில் உண்மைக்கு மாறான தகவல் இருந்தது. ஆளுநருக்கு திமுக கூட்டணி கண்டனம், அதிமுக பிஜேபி கூட்டணி ஆதரவு. ஆளுநரின் கண்ணாமூச்சி விளையாட்டால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நான்காவது ஆண்டாக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சட்டசபையில் அதாவது அமைச்சரவை எழுதி கொடுத்த அந்த உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார். தொடர்ந்து இது 4வது முறையாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்கள். முதல் 2023ஆம் ஆண்டு பார்த்தோமென்றால் கலைஞர் அவர்கள் பெயர் உச்சரிக்கவில்லை, அதேபோன்று பெரியார் அண்ணா அவர்களுடைய பெயரை உச்சரிக்கவில்லை, அதுபோன்று மகளிர் பாதுகாப்பு, இந்த முறை மகளிர் பாதுகாப்பு, பல்வேறு காரணங்கள் சொல்லியிருக்கார். குறிப்பாக அவர் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் வெளிநடப்பு செய்ததாகத்தான் முதலில் தகவல்கள் வந்தது. அதன் பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து 13 காரணங்கள் அதற்காக சொல்லப்பட்டு ஒரு அறிக்கையும் வெளிவந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. முன்னதாக ஆளுநர் அவர்கள் இந்த ஆண்டுக்கான சட்டசபை துவங்கம் இருக்கிறது, ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் துவக்க வேண்டும் என்பது மரபு. அதன்படி ஆளுநர் இன்று காலை வருகை தந்தார். அதன் பிறகு ஆளுநர் உரை, அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து முடிந்த பிறகு ஆளுநர் உரை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே சர்ச்சை துவங்கியது. அதாவது முக்கியமாக நமது அப்பாவு அவர்களும், சபாநாயகர் அப்பாவு அவர்களும் ஆளுநர் அவர்களுக்கும் சில விவாதங்களும் நடைபெற்றது. இது அவை குறிப்பிலிருந்து பின்னர் நீக்கப்பட்டது. இதற்குறித்து பிறகு தெரிவித்த அப்பாவு அவர்கள், அவையின் மரபை காக்க வேண்டும் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருந்தேன். அவை மரபை காக்க வேண்டும், தமிழகத்திற்கென்று ஒரு அவை மரபு இருக்கிறது. தேசிய கீதம் என்பது இறுதியில் மட்டுமே, அதாவது நிறைவடையும் தருவாயில் தான் இசைக்கப்பட வேண்டியது. முதலிலேயே தேசிய கீதம் படிக்கும் வழக்கம் நம்முடைய சட்டசபையில் இல்லை, தமிழக சட்டப்பேரவையில் இல்லை என்பதை நாங்கள் பலமுறை தெளிவுபடுத்தியிருந்தும் கூட ஆளுநர் அவர்கள் மீண்டும் மீண்டும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தார் என்ற அளவில் இருந்தது. அதன் பிறகுதான் ஆளுநர் மாளிகையிலிருந்து கிட்டத்தட்ட 13 காரணங்களுடன் அதற்கான ஒரு அறிக்கை வெளிவந்தது. ஏன் ஆளுநர் அவர்கள் உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்தார் என்று. முதலாவதாக, நான் பேசும்போது மைக்கானது ஆஃப் செய்யப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். ஆனால் இதற்கு தமிழக அரசு சார்பாக, குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தார். அப்பாவு அவர்களுமே மறுப்பு தெரிவித்திருந்தார். மைக் ஆஃப் செய்யப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த தகவலின் சரி ஆளுநர் கூறியிருந்தது மைக் ஆஃப் செய்யப்பட்டது என்று தெரிவித்திருந்தார். அதேபோன்று மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து, அதாவது குறிப்பாக போக்சோ சட்டம், இவை அதிகமாக போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது பற்றி எந்த விதமான தகவல்கள் இல்லை. போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, அது குறித்த எந்த தகவல்கள் இல்லை. அதேபோன்று தலித் வன்கொடுமை அதிகமாக நடைபெறுகிறது, பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாக நடைபெறுகிறது, அதை பற்றிய எந்த தகவல்களும் இல்லை என்பன உட்பட ஒரு 13 காரணங்களை அவர் அடுக்கியிருந்தார். அதாவது ஆளுநர் மாளிகை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் வெளிநடப்பு செய்த சிறிது நேரத்திலேயே இந்த அறிக்கையும் வந்ததும் கூட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த ஒரு அறிக்கையா என்பது போன்ற ஒரு பேச்சுக்களும் அடிபட்டது. இவ்வாறாக ஆளுநர் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 4வது முறையாக மீண்டும் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதேபோன்று திமுக கூட்டணி கட்சிகளும் அவையில் இருந்த எல்லா எம்எல்ஏக்களும் கூட இது குறித்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். அதே சமயத்தில் அதிமுக பிஜேபி இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கை கூறி அவையிலிருந்து வெளிநடப்பும் செய்தனர். இவராக சட்டசபை துவங்கிய முதல் நாளிலேயே, தமிழக சட்டசபை துவங்கிய முதல் நாளிலேயே, ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ஆளுநர் வெளிநடப்பு செய்தது ஒரு சரியான செயலா? அந்த 13 கருத்துக்கள் அவர் கூறியிருந்த ஆளுநர் மாளிகை தெரிவித்த விளக்கங்கள் சரியானதா? மைக் ஆஃப் செய்யப்பட்டதா இல்லையா என்பது பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்கலாம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். கரூர் முரளி சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். நம்ம ஏற்கனவே முன்னுரையில் நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 4வது முறையாக மீண்டும் வெளிநடப்பு, மைக் ஆஃப் செய்யப்பட்டதா, தேசிய கீதம் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்படுகிறது, உங்களுடைய முதல் சுற்று கருத்து? தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் நடந்து கொண்டது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிப்புக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறார் என்பது மட்டும் வெட்ட வெளிச்சமாக நன்றாக தெரிகிறது.
ஒன்றும் கிடையாது. ஆளுநருடைய பொறுப்பு என்ன, ஆளுநருடைய அதிகாரம் என்ன என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநருடைய அதிகாரம் என்னவென்று கேட்டால், ஆண்டினுடைய முன்பு சட்டமன்றம் கூடுகிற ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு விருந்தினர் வரவேற்று தொடர்ந்து பேசலாம். இணையம் வழியாக இணையும் மற்றொரு விருந்தினர் அதிமுக மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜோதிகுமார் அவர்களும் இணையம் வழியாக இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க கரூர் முரளி சார். ஆளுநருடைய அதிகாரம் என்னவென்று கேட்டால், அமைச்சரவை சட்டமன்றத்தில் இருக்கிற அமைச்சரவையும் எழுதி தெரிகின்றதை படிக்க வேண்டிய பணி மட்டும்தான் ஆளுநருடைய பணி என்பதை RN ரவி அவர்கள் அடிக்கடி மறந்து விடுகிறார். ஏனென்று கேட்டால், அரசியலமைப்பு சட்டத்தை ஒருவர் மதிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், அவர் ஒரு IPS அதிகாரியாக இருந்தவர். IPS அதிகாரியாக இருந்தவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அரிச்சுவடியே தெரியாமல் இருப்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. பல உதாரணங்களை என்னால் எடுத்து சொல்ல முடியும். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக மாட்சிமிதங்கிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருக்கிற பொழுது, நாடாளுமன்றம் கூடுகிற பொழுது நாடாளுமன்றத்திற்கு அவர் வாசிக்க வேண்டிய உரை தயாரித்து கொடுக்கப்படுகிறது. உரை தயாரித்து கொடுக்கப்படுகிற பொழுது என்ன நடந்தது என்று கேட்டால், இதே பிரணாப் முகர்ஜி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் நிதியமைச்சராக இருக்கிற பொழுது அவர் கொண்டு வந்த சட்டங்கள், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், ஐக்கிய முற்போக்கு அரசாங்கம் நிறைவேற்றிய திட்டங்களுடைய பெருமைகளை எல்லாம் சிதைக்கின்ற விதத்தில், சின்னபின்னம் ஆகின்ற விதத்திலும் அப்பொழுது பிஜேபி மோடி அரசாங்கம் ஒரு அறிக்கை அவர்கள் எழுதி கொடுத்ததே அவர் முகம் நாணாமல், முகம் சுளிக்காமல் அப்படியே வாசித்தார். ஏனென்று கேட்டால், ஒரு குடியரசுத் தலைவருடைய பதவி என்பது என்னவென்று கேட்டால், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை எழுதி தருவதை நாடாளுமன்றத்தில் வாசிக்க வேண்டிய பொறுப்புதான் அரசியலமைப்பு சட்டத்தில் தனக்கு இருக்கிற அதிகாரம் என்பது பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் 2020 கவர்னராக இருந்த ஆசிப் அவர்கள் இதோ பாருங்கள் சட்டமன்றத்திலே அறிக்கையை படிக்கிற பொழுது ஒரு வாசகம் வருகிறது. CAA சட்டத்திற்கு எதிராக இருக்கிற வாசகங்கள் வருகிறது. அதை வாசிக்க வேண்டும். வாசிக்கிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், CAA சட்டத்தில் இருக்கிற இந்த வாசகத்தை என்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், இந்த கருத்தில் எனக்கு உடன்படாவிட்டாலும், இந்த மாநிலத்தின் முதலமைச்சரும் அமைச்சரவையும் எழுதி கொடுத்திருப்பதை படிக்க வேண்டும் என்கின்ற மரபு இருக்கிறது. நான் வாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாசித்து விட்டார். நான் கேட்கிறேன், RN ரவி அவர்கள், நீங்கள் வருகிறீர்களே, சட்டமன்றத்திற்கு வருகிறீர்களே, நீங்கள் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு வருகிறீர்கள். நீங்க குறிப்பிட்டபடி பார்த்தா கூட இந்த ஒரு விஷயமே தவறு தானே. அந்த உரையில இல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு அப்படின்னா, அதுவே நீங்க சொல்றபடி அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட ஆளுநர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் வந்தவொடனே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னேன், பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னேன், அதெல்லாம் கூட நீங்க நான் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்ப நான் என்ன பேசணுன்றதை நீங்க டிசைட் பண்றீங்களான்ற மாதிரியான கேள்விகளை ஆளுநர் இன்னைக்கு வச்சிருந்தார் இல்லையா? புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதும் பொங்கல் வாழ்த்து சொல்வதும் ஒரு மரபுதான். இது தெரிந்தவருக்கு ஒரு அமைச்சரவை எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டும், படிப்பதுதான் தன்னுடைய வேலை என்று அரசியலமைப்பு சட்டம் சொன்னது தெரியாமல் போயிருக்குமா? நீங்கள் அதுபடிதான் நடக்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் 2023 உங்களுக்கு அம்பேத்கரை பிடிக்கவில்லை, மதச்சார்பின்மையை பிடிக்கவில்லை, பெண் முன்னேற்றம் பிடிக்கவில்லை, கலைஞரை பிடிக்கவில்லை, இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் நான் வெளிநடப்பு செய்கிறேன் என்று அன்று நீங்கள் வெளிநடப்பு செய்தீர்கள். இன்று என்ன காரணத்தை சொல்கிறீர்கள்? தேசிய கீதத்தை நீங்கள் பாட வேண்டும் என்று சொல்கிறீர்களே. நீங்கள் நாகாலாந்து மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தீர்களே, 58 ஆண்டு காலமாக நாகாலாந்தில் தேசிய கீதம் பாடப்பட்டதா? 2021 பிறகுதான் தேசிய கீதம் பாடப்பட்டது. திரிபுரா மாநிலத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டதா? பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தேசிய கீதம் அந்த சட்டமன்றத்திலே பாடப்பட்டது. நாங்கள் தமிழ்நாட்டில் முறையாக சரியாக முதல் நிகழ்ச்சி தொடங்கிற பொழுது தமிழ்தாய் வாழ்த்து, முடிவெற்ற பிறகு தேசிய கீதம் என்று ஒரு புரோட்டோகால் நாங்கள் வைத்திருக்கிற பொழுது நீங்கள் வந்தவனே தேசிய கீதத்தை பாடுங்கன்னு சொன்னாக்க, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் தேசிய கீதம் பாடணும். நான் 1ஆவதுல இருந்து நான் படிக்கிற பொழுது, நம்ம பிள்ளைங்க படிக்கிற பொழுது, நீங்க படிக்கிற பொழுது பள்ளிக்கூடத்துக்கு போனவனே காலையிலேயே தேசிய கீதத்தை பாடுறாங்களா? மைக் ஆஃப் பண்ணதுன்னு சொல்லப்படுது. ஒரு ஆளுநர் பேசும்போது மைக் ஆஃப் பண்றது எப்படி ஒரு முறையாகும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார்? மைக் எல்லாம் ஆஃப் பண்ணல சார். ஆஃப் பண்றதுக்கு அவர் பொய் சொல்றாரா சார்? ஆளுநர் பொய் சொல்றாரா சார்? நான் பொய் சொல்கிறார் என்றதெல்லாம் நான் சொல்லல. அவருடைய எண்ணங்கள் என்னவென்று கேட்டால், டெல்லியில இருந்து நேற்று மாலையே அவருக்கு எப்படி நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அஜெண்டா வந்துருச்சு. அந்த அஜெண்டாவை அவர் அங்க அமல்படுத்துறார்.
அமுல்படுத்துவதற்கு அவர் வேண்டாத ஒரு காரணத்தை தேடுகிறார். மைக்கு நான் பேசுறப்ப பேசுறேன்னா ஒருவேளை இவர் ஆஃப் பண்ணிட்டாருன்னா கூட நான் கேட்கலாம்ல. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. நான் கேட்கிற மைக்கு நீங்க கூட ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஏன் லைவ் வந்து அப்ப பண்ணல? லைவ் வந்து ஏன் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றீங்க? முதலமைச்சர் பேசும்போது ஸ்டார்ட் பண்ணீங்க. முதல்ல பண்ணியிருந்தா மக்களே பார்த்து டிசைட் பண்ணி இருந்திருப்பாங்க. டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்றாரு. அப்புறம் சட்டத்துறை அமைச்சர் அழகாக சொல்லிவிட்டார், இது வந்து தொழில்நுட்ப கோளாறு. அதே சார், ஆளுநர் பேசும்போது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஆகுது. அந்த கேள்விதான் மக்களுக்கு மத்தியில எழுது. சார் திடீரென்று ஆவதற்கெல்லாம் வந்து சார் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுதுனாக்க நான் முரளி பேசிட்டு இருக்கிறப்ப எப்படி சார் கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னு கேட்டா எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? அதாவது எலக்ட்ரானிக் பொருள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், அது சரி செய்யப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது, ஒரு நொண்டி சாக்கு. அவர் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் வருகிற சட்டமன்ற தேர்தல் திமுகவை பலவீனப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு ஆளுநரை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். முழு சட்டை போட்ட சங்கி RSS என்றால் அறக்கால் சட்டை போட்ட சங்கி எடப்பாடி பழனிசாமி பின்னாலே வந்து ஒத்து ஊதுவதை போல, நாயனத்தை ஊதுவதை போல அவர் எதை சொல்ல வேண்டுமோ அதை தான் சொல்லிவிட்டு போகிறார். இல்ல நீங்க ஆளுநர் அந்த மாதிரி விமர்சிக்கிறது எப்படி சார்? அது ஏத்துக்க முடியாது சார். அது எப்படி சார்? இல்ல முழுக்கால் போட்டதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இல்ல சார், அவர் RSS சித்தாந்தம் உள்ளவர் தானே. RSS சித்தாந்தம் இல்லை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். RSS கொள்கை அவரது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் RSS காரர் தான் சார். சரி, இதுக்கான பதில நம்ம வந்து அடுத்து நம்ம கேக்கும்போது கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், நான் இப்பொழுதும் சொல்கிறேன், RN ரவி அவர்கள் RSS ஐ சார்ந்தவர் தான். சரி, ஓகே சார், நம்ம பேசலாம் சார். மறுபடியும் சனாதனத்தை பேசுகிறவர், இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, ஓகே. கரூர் முறையில் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். ஜோதிகுமார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதிமுக இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க, சட்டம் ஒழுங்கை காட்டி. ஆளுநர் அவர்கள் 4வது முறையாக வெளிநடப்பு. உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ஜோதிகுமார். வணக்கம் சார். வணக்கம். ராஜ் டிவி நேயர்களுக்கு மாலை நேரத்து வணக்கம். அதாவது சட்டையை போட்டவர்கள் எல்லாம் வந்து சங்கிகள் அப்படின்னு சொல்றாரு. அவரு கூட அரைக்கட்டு சட்டை தான் போட்டிருக்காரு. அவரு கூட முதல் சங்கி, இவர் தான் முதல் சங்கி. அப்புறமா எங்களுடைய பொதுச் செயலாளர் 2வது சங்கின்னு இவர் சொல்லலாம். ஏன்னா வந்து அப்ப திமுக காரன் கூட சட்டை தான் போட்டுக்கிறீங்க, நீங்களும் சங்கிகள் தானா? அரைக்கால் சட்டை போட்ட நீங்களும் சங்கி தான். அரைக்கால் சட்டைன்றது இவரு அது வார்த்தை தப்புங்க. அந்த வார்த்தை அப்படி பேசக்கூடாது, நாகரிகம் இல்லாத பேசாதீங்க. அதாவது வெளிநடப்பு செய்தார்கள் சொல்லிட்டு இருக்காரு அண்ணன். வெளிநடப்பு எதற்காக செய்தார்கள்? இன்னைக்கு RN ரவி ஐயா அவர்கள் வெளிநடப்பு செய்தாருன்னா, நீங்க என்னெல்லாம் தகவல்களை தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தீங்களோ அத்தனை தேர்தல் வாக்குறுதியும் நீங்க நிறைவா செஞ்சுட்டு, இதை நாங்க செஞ்சதை நீங்க வந்து வாசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து RN ரவி ஐயா வந்து தெளிவா செஞ்சதை சொல்ல போறாரு சார். அது வந்து அதை சொல்றதுக்கு தான், அதை எதிர்க்கிறதுக்கு தான் எதிர்கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அதுக்கான MLAக்கள் இருக்காங்க, அமைச்சர் MLAs இருக்காங்க. அதை விட்டுட்டு ஒரு ஆளுநரோட வேலை அது கிடையாது இல்லையா? இல்லைங்க, நீங்க எழுதி கொடுத்தது செய்யாததை சொல்லி இருக்காங்க. சரி, இப்போ இல்ல இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன். இப்போ அதிமுக ஒருவேளை ஆட்சியில் இருந்து ஏற்கனவே ஆளுநர் அவர்களால் பல இன்னல்கள் வரும்போது அப்போ நீங்க எதிர்த்து குரல் கொடுத்தீங்க இல்லையா? அப்போ இருந்த ஆளுநர் எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாடு முழுக்க போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. சரி, இல்லை இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ அடுத்தது நீங்கள் தேசிய கீதத்தை வந்து முதல்ல பாட சம்மதிச்சிருவீங்களா? இல்லை நீங்கள் இப்போ எதுக்கும் போது நான் கேட்குறேன் அந்த கேள்வியை, தேசிய கீதம் முதல்ல பாடுறதுக்கான அந்த புரோட்டோக்காலை மாற்றிடுவீங்களா ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா? தேசிய கீதம்ன்றது வந்து முதல்ல பாடணும், அது வந்து அதை ஆதரிக்க முடியாதுங்க. அப்புறம் அதை சொல்லி தான் அவர் வெளிநடப்பு பண்றாரு. இல்லைங்க, நாங்க என்ன சொல்ல வர, நீங்க கேட்ட கேள்வி அது கிடையாதுங்க. சரி, ஆளுநர் வந்து வாசிக்க மறுத்தது என்னன்னா, நீங்க 12 லட்சம் கோடி வந்து முதலீட்டை இழுத்துதான் இருக்கீங்களே தவிர நீங்க அதை இழுத்து வந்து செயல்பாடுல கொண்டு வரல. இல்ல இந்த உரை வந்து முதல்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா? அப்பவே கரெக்ஷன்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க, அது அப்ப தெரியலையா அந்த உரை? ஆனா ஆளுநர் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சது வந்து தேசிய கீதத்தை காரணம் காட்டி தான். அந்த 13 பாயிண்ட் வந்து அப்புறம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய விளக்கங்கள் தான் அது. அதாவது அப்படி கிடையாதுங்க. இவர்கள் மறைப்பதற்காக சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் இன்னைக்கு எங்க எடப்பாடியார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு அது என்னங்க, நாங்க பேசும்போது மட்டும்தான் உங்க மைக் வந்து ஒர்க் ஆகாதுங்களா? நம்ம பேசிக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் பேசும்போது மட்டும்தான் மைக் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தொடர்புல கட் ஆகுதுங்களா? மைக் ஆஃப் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க ரகுபதி. இல்ல சார், ஒருவேளை மைக்கு பிடிக்காம இருக்கலாம்.
என்ன பண்றது மைக் சார், நாடாளுமன்றத்தில் அவங்க கூட்டணி கட்சி பிஜேபி கூட நாடாளுமன்றத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசும்போதும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் அதே போன்று முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போதும் சரி, தொடர்ந்து மைக் ஆஃப் செய்யப்படுது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவதுங்க, தமிழ்நாட்டுல உங்களுக்கு வந்து இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவினருக்கு எதிர்க்கட்சியை முற்றிலும் பிடிக்கவில்லை, சுத்தமா பிடிக்கலை. காரணம் என்னன்னா, அவர்களுடைய செயல்பாடுகள் ஒண்ணு கூட சிறப்பா இல்லை. அதனால எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கணைகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் கேள்விக்கு ஒரு பதில் கூட சொல்ல இவருக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. இதனால் பதில் சொல்ல முடியாத திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திணறுதலும் பிதற்றுதலும் வெளியே தெரியாமல் இருக்க இவர்கள் மறைக்க போடும் இந்த நாடகம் தான் இந்த மைக் ஆஃப் பண்றது, ஊடகங்கள்ல வந்து வெளிப்படுத்தாம இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, நீங்க பேசுறத எப்படி ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் வெளிப்படையாக நீங்க சொல்ல வரீங்களோ, அதே போல எதிர்க்கட்சியான நாங்க சொல்றதும் மக்களுக்கு தெரிவிங்க, வெளிப்படுத்துங்க, எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. அப்பதான் நாங்க என்ன கேட்கிறோம், என்ன சொல்ல வரோன்னு மக்களுக்கு தெரியும். அதை நீங்க ஊடகங்கள் எல்லாம் உங்க கண்ட்ரோல் வச்சுன்னா ஆட்சி அதிகாரம் நீங்க எதுக்காக கேள்வி கேட்டேன்னா, அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பன்வாரிலால் புரோஹித் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது திமுக ஆளுநருக்கு எதிராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்தாங்க. ஆனா நீங்க ஆளுநருக்கு வந்து சப்போர்ட்டா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இது எப்படி மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. புரோஹித் வந்தபோது ரோட்ல வந்து போராடணும். அதாவதுங்க, இருங்க, எங்களுடைய கோரிக்கைகளை, எதிர்க்கட்சியான எங்களுடைய கோரிக்கைகளை, மக்களுடைய தேவைகள் என்னவோ மக்கள் கூட கலந்தாய்வு செய்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ எது நடக்கவில்லையோ அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து சபையில் கூற வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கு மைக்கு வந்து பேசும்போது இணைப்பு சரியா கொடுக்கணும். இவங்க பேசும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது. உங்களை போல வந்து சட்டசபையில எங்களால சரி, ஓகே சார், ஜோதிகுமார் நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. நான் கேட்ட கேள்வி வந்து என்னன்னா, ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய நடவடிக்கையை நீங்க ஆதரிச்சீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கும் இதே நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் திமுக முன்னாடியே வந்து ஆளுநர் நடவடிக்கைக்கு உங்களுக்கு நீங்க அதிமுக ஆட்சியில் இருந்தா கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீங்க செய்ய தவறீங்க அப்படின்றதுதான் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல கண்டிப்பா நம்ம பேசுவோம் ஜோதிகுமார் சார். மறுபடியும் ஆளுநர் RN ரவி ஐயா வந்து நேர்மையானவர், கரெக்டானவர். கொஞ்சம் கூட சற்றும் பிதறாதவர், சரி, நேர்மையானவர், அவருடைய கடமையில் கரெக்டா இருக்காரு. அவருடைய மாண்புக்கு குறை இருப்பதால் தான் அவர் வந்து வெளிநடப்பு செய்யறார். சரி, ஓகே, நம்ம பேசலாம் ஜோதிகுமார் சார். மறுபடியும் நான் வரேன். அவர்களும் எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க செவி கொடுக்கணும். நாங்க பேசும்போது நீங்க சரி நாங்க எப்படி எங்களுடைய கேள்விகளும் எங்களுடைய பதில்களும் சரியா சொல்ல முடியும்? ஓகே ஜோதிகுமார், நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. திரு நந்தகுமார் சார் தெரியாதுங்க. ஓகே ஜோதிகுமார், நான் மறுபடியும் வரேன். நந்தகுமார் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அன்பு சகோதரர் கரூர் முரளி அவர் வந்து இந்த சட்டமன்ற மரபு கலாச்சாரம், ஒவ்வொரு கவர்னரும் அதே மாதிரி வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் சபாநாயகர் அவர்களும் எப்படிலாம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடித்து அதன் வழி நடந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்கிறார். இப்போது ஒரு சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, அதை வந்து வழி நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு கவர்னரோ, ஒரு மந்திரியோ, ஒரு அமைச்சரோ, இல்லை ஒரு யாராக இருந்தாலும் ஒரு பதவி ஏற்கிறாங்கன்னா அவங்க வந்து பதவி ஏற்கும் போது பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஒரு ரகசிய காப்பு பிரமாணம், ஒரு சத்திய பிரமாணம்லாம் செய்வாங்க. அப்போ அவங்க எடுக்கிற உறுதிமொழி என்னவாக இருக்குன்னா, நான் வந்து அரசியல் அமைப்பு சட்டப்படி பணியாற்றுவேன் முதல்ல இருக்கும். ரெண்டாவது வந்து அரசு ரகசியங்களை வெளியிடாமல் காப்பாற்றுவேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்திய இறையாண்மைக்கு எந்த மேலும் ஊர் விளைக்காமல் பாடுபடுவேன். நாலாவது என்ன இருக்கும், இந்த நாட்டுக்காக வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து சத்திய பிரமாணம். நான் வந்து இந்த நாட்டுக்காக பாடுபடுவேன் அப்படி எடுக்கிற சத்திய பிரமாணம். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிறது பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சகுனி லெவலில் ஒரு பிரமாணத்தை எடுக்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த அரசில் கவர்னராக வந்தாலும் இந்த அரசை நான் வந்து திறமையாக செயல்பட விட மாட்டேன் முதல்ல.
ரெண்டாவது, இந்த அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் வளர்ச்சிக்காக அது முட்டுக்கட்டை போட்டு தடுப்பேன். மூணாவது, அவங்க எந்த மசோதாவில் கொடுத்தாலும் அதை கிடப்பில் போட்டு அப்படியே நான் நகர்ந்து கொள்வேன். நாலாவதாக, இந்த அரசே எனக்கு மாளிகை தந்து உணவு தந்தாலும் இந்த அரசுக்கு எதிராக தான் செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு சகுனி சங்கல்பத்தை எடுத்துடுறாங்க. இந்த சகுனி சங்கல்பத்தை எடுத்துட்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ முரளி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அஜெண்டா சகுனிகிட்டேருந்து வருது. அதை எடுத்துக்கிட்டு அதன்படியே செயல்படணும். இவங்க நான் என்னதான் நல்லது பண்ணாலும் மக்களே ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் அரசியல் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டு 4 வருஷமா. இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6/1/2026 தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு லேட்டஸ்ட் ஸ்டேட் இண்டிகேட்டர் பேராமீட்டராக வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அச்சீவ்மெண்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்கு, இது அடைஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி தேசிய அளவோட தமிழ்நாட்டு அளவு ஒப்பிட்டு ஒரு கருத்து வெளியிடுறாங்க. தேசிய அளவு யோசிச்சு பாருங்க, தேசிய அளவோட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை ஒப்பிட்டு கருத்துடுறாங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஹெல்த்து, எஜுகேஷன், வாட்டர், எனர்ஜி, எம்ப்ளாய்மெண்ட், ஜெண்டர் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் ஒரு 6 அம்சத்தை எடுத்து இதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே குழந்தைகள் இறப்பு சதவிகிதம் தேசிய அளவில் விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே 13% மினிமம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளது இவங்க 5% தான் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த்தில் இங்கே தனி மனித செலவினம் பார்த்தீங்கன்னா வெறும் 9% தான். வெளியில் பார்த்தா 26% இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது எஜுகேஷன். எஜுகேஷன் நம்ம ஹையர் எஜுகேஷன் 47% ஹையஸ்ட் ஆல் ஓவர் தி ஸ்டேட்ஸ். இன்னும் 23% அங்கே தாண்டலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 100% பள்ளிகள் திறமையாக நடக்குது. எல்லா இடத்துலையும் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக ப்ரொவைடடு. இதெல்லாம் இந்த 4.5 வருஷத்துலேயே நடந்ததா சார்? 4.5 வருஷம் நான் சொல்ல, அதுக்கு நான் அவசரப்படாதீங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் 87.87% வாட்டர் பைப் லைனா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கு சப்ளை பண்ணுது. ஜல்ஜீவன் திட்டம். ஜல்ஜீவன் நீங்க சொல்ல ஜல்ஜீவன் திட்டம் 17 ஆரம்பிச்சு 19க்குள்ள நாங்கள் 20க்குள்ள 100% கொண்டு வருவோம்னாங்க. ஆனால் வெறும் 37% தான் முடிச்சிருக்காங்க. தமிழக அரசே கொடுத்துட்டாங்க. 37% தான் முடிச்சிருக்காங்க. 37% முடிச்சிருக்காங்க. அது செலவு எவ்வளவு காமிச்சாங்க தெரியுமா? 3,68,000 கோடி. அது என்ன ஆனது எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனர்ஜி, இங்க 100% எனர்ஜி இங்க இருக்கு. இங்க எதுவுமே கிடையாது. அதுல 50% இங்க உள்நாட்டில் நம்ம உற்பத்தி பண்ண எனர்ஜி தான், ரினியூவபிள் எனர்ஜி. எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் 100% கொடுத்துட்டு இருக்கோம். சோலார் வைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த சப்சிடியை வாங்கி யார்கிட்ட கொடுப்பீங்க நீங்க? அந்த சோலார் சிஸ்டம் உண்மையிலேயே ஒரு ஃப்ராடான சிஸ்டம் சார். நீங்க சோலார் சிஸ்டம் வாங்கணும்னா பேங்க் லோன் வாங்கணும். அந்த பேங்க் லோன் வாங்கணும்னா பேங்க்ல இருக்கிற அதிகாரி இந்த கிட்ட தான் நீங்க சோலார் சிஸ்டம் வாங்கணும்னு சொல்வார். அந்த சோலார் சிஸ்டம் பாம்பேல இருந்து டெல்லியில தான் வரும். அந்த சோலார் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணா அவங்க தான் வருவாங்க. அது ஏதாவது தப்புனா அவங்க தான் போடுவாங்க. நீங்க வெறும் லோனை மாத்திரம் வாங்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு எதனால கையேந்தி நிக்கணும்? ஏன் தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா? இங்க சோலார் சிஸ்டம் போடலையா? இங்க நம்ம நிறைய நடப்பு படுத்தலையா? அதெல்லாம் எதுக்கு நீங்க நீங்க ஒரு ஆளை சொல்றீங்க? நீங்க ஆரிடம் வாங்கிக்கங்க. நீங்க ஆர்டர் வாங்கி போடுங்க, லோன் மட்டும் நான் தரேன்னு சொல்லுங்க. சரி சார், ஓகே. சோ ஃபார் நீ சொல்ல வரது என்னன்னா, அப்ப தமிழ்நாடு எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்கு அப்படின்றீங்க. நம்பர் 1 இருக்குது. நான் மாத்திரம் சொல்லுங்க, நிதி ஆயோக் ரிப்போர்ட் சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான்முதல் திட்டம், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி மகளிர் உரிமை திட்டம், இந்த மாதிரி எல்லா திட்டத்திலையும் தமிழ்நாடு செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நிதர்சன உண்மை. ஆளுநர் மாளிகை 13 பாயிண்ட் நான் இருங்க. இப்போ இதே உண்மைதான். இப்போ நீங்க அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க கேட்டீங்களா, இது இந்த 5 வருஷம் நடந்துச்சான்னு கேக்குறீங்களா? இது 5 வருஷம் நடக்கல. இது திராவிட ஆட்சி மூலமாக தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. தமிழ்நாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இதை கம்பேர் எங்க பண்ணணும்னா, 10 வருட பாஜகவின் மோடி ஆட்சியோட கம்பேர் பண்ணுங்க. 5 வருஷத்தை எங்க பின்தங்கி இருக்குது சார்? இங்க ஒவ்வொரு ஸ்கூல்லயும் வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி டாய்லெட் எல்லாம் இருக்கு சார். இப்பதான் உத்தரப்பிரதேசத்துல 3000 ஸ்கூலுக்கு டெஸ்கோ பெஞ்சோ போடுறாங்க. இப்பதான் 1000 ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் ஸ்கூல் கிளாஸ் கொண்டு வராங்க. இங்கெல்லாம் நம்ம கட்டமைப்பு எங்கேயோ இருக்கிறோம். சோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இங்க இருக்கும் முதல்வர் தமிழ்நாடு அரசு, பொதுவா தமிழ்நாடு அரசு
பாஜக அரசை விட சிறப்பாக செயல்படுகிறது என்பது நிதர்சன உண்மையானது. இந்த உண்மையை தான் இப்போ அந்த கவர்னர் ரிப்போர்ட்ல படிக்க மறுக்கிறார். ஏன் படிக்க மறுக்கிறார் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இது அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அடுத்துதான் அவர் சுற்று கேட்கணும். என்ன சொல்ல வரீங்க அது நிறைவு செய்யுங்க. இவர் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி வந்தாதான் அவர் கையெழுத்து போட்டாருன்னா புரியுது. இப்போ அஜெண்டா வந்ததுல டெல்லியில புரியுது. தமிழ்நாடு வளர்கிறதுன்னு அவரே ஒத்துக்கிற மாதிரி. உங்களுடைய முதல் சுற்று கருத்து ஒரு திட்டமிட்டே திமுக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. இது வெளிப்படையா தெரியுதுங்க. அதனால தான் கவர்னர் அவர்கள் வெளிநடப்பு செஞ்ச உடனே தயார் செய்யப்பட்ட ஒரு அறிக்கையை படிக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவங்க எதிர்பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே தயாரிச்சு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இவங்களோட நோக்கம் இல்ல, அப்படி இல்ல. இவங்க ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க. அதை காரணம் காமிச்சு அவர் வெளில போயிருக்கிறாரு. அப்ப இவங்க என்ன நினைக்கணும், 4 ஆண்டுகள் தவறு பண்ணிட்டோம், கடைசி ஆண்டு இந்த வருஷம் மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வர போறது இல்ல. நம்ம கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில இருந்து திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. கருணாநிதி அவர்களாலேயே 2வது முறை ஆட்சிக்கு கொண்டு வர முடியலன்னா திறமையற்ற மு.க. ஸ்டாலின் அவர்களால, ஒரு விஷயம் தெரியாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களால கண்டிப்பா ஆட்சிக்கு வர முடியாது. வரலாற்றின் அடிப்படையில சொல்றேன், உண்மையின் அடிப்படையில, ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றேன், வர முடியாது. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும், 4 ஆண்டுகள் நம்ம தவறு பண்ணிட்டோம். ஒவ்வொரு மனிதனும் கடைசி காலகட்டத்திலேயே திருந்துவான். நாத்திகம் பேசின நிறைய பேர் கடைசி காலகட்டத்துல கோவிந்தா கோவிந்தா சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி கடைசி காலகட்டத்திலேயாவது இங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நாம கரெக்டா நடந்துக்கணும். ஆளுநர் அவர்கள் இந்த உரையை வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அறிக்கை தயாரிச்சு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு இல்லாத ஒரு எதிரிய அப்படியே காமிப்பாங்க. மக்களை கொஞ்சம் குறிப்பா திமுக நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ், அந்த தொண்டர்களை சும்மா ஒரு கோபத்தை தூண்டி விடணுங்கிறதுக்காக இல்லாத ஒரு எதிரியை இந்த மாதிரி முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க. ஒரு கேள்வி வச்சு சேர்த்தே சொல்லிருங்க. உரை நம்ம தயாரிக்கும் பொழுது ஒரு நல்ல பல விஷயங்களை தொகுப்பாக தான் தயாரிப்போம். பிஜேபியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ விவசாயிகள் போராட்டத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க, அதெல்லாமா அந்த உரையில் எழுதுவாங்க. என்ன உண்டோ ஹைலைட்டோ அதுதான். அது சில பிரச்சனைகள் எல்லா ஆட்சியிலும் இருக்கும், அதை நம்ம மறுக்க முடியாது. பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது தான் உரையில குறிப்பிடுவாங்க. அதான் ஆளுநர் படிக்கிறோம் 176 படி. அவர் பேசும்போதே மைக்கை ஆஃப் பண்றாங்க. இவங்க சட்ட அமைச்சர் மைக்கை ஆஃப் பண்ணலன்னு சொல்லி போய் சொல்றாரு. சபாநாயகர் என்ன தர்ம செய்யற சொல்றாரு, மைக் ஆஃப் செய்யப்பட்டது உண்மைதான். அவர் ஒத்துக்கிறார். அவரோட கூட்டரை பாத்தீங்கன்னா, நான் பேசும்போது பொதுவா எல்லாரோட மைக்கும் அணைக்கப்படும் அப்படின்றாங்க. எங்க தலைவர், எங்களோட மகளிரணி தேசிய தலைவி அக்கா வானதி சீனிவாசன் எம்எல்ஏ சொல்றாங்க, வழக்கமா இவங்க வீடியோ தான் ஆஃப் பண்ணுவாங்க, இந்த முறை ஆடியோவையும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சட்டப்பேரவைக்கு வெளியில அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க திட்டமிட்டு ஆளுநரை அவமரியாதை பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஆளுநருங்கிறவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல. அரசியலமைப்பு சட்டப்படி மாநிலத்துல உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர், அரசியலமைப்பு சட்ட அத்தாரிட்டி அவர். ஆளுநரை திமுக அவமரியாதை பண்ணுதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை அவமரியாதை பண்ணுது. அரசியலமைப்பு சட்டத்தை அவமரியாதை பண்ணா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவமரியாதை அதுதாங்க. அவர் வராரு, வந்தோடனே எப்படி நீங்க அவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணலாம்? இது மிகப்பெரிய அவமரியாதை கிடையாதா? ரகுபதி அவர்கள் சொல்றாரு, சபாநாயகர் சொல்றாருங்க. சபாநாயகர் தானே அதுல முக்கியம். சபாநாயகர் சொல்றாரு, அவர் எடுத்து பேசுறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணப்படுங்கிறாரு. கவர்னரை அந்த மாதிரிலாம் அவர் பேச முயற்சிக்கு பண்ணும்போது மைக்கை நீங்க ஆஃப் பண்றீங்கன்னா அது அவமரியாதை தான். ஆளுநரை அவமரியாதை பண்றது மூலமா இல்லங்க, நீங்க பேச விடாமலாம் பண்ணக்கூடாதுங்க. அதெல்லாம் அநாகரிகம், அது ஒரு அவமரியாதை தான். இங்க பாருங்க, இவர் அநாகரிகமா பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. டிஎம்கே முதல் சுற்றுல அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அப்புறமா பேசலாம். விடாதீங்க, முதல் சுற்றுல பேசவே சரிங்களா? அவரு பேச எந்திரிக்கும் பொழுது இந்த மாதிரி மைக் ஆஃப் பண்றது தப்பு. அப்புறம் இன்னொரு விஷயங்க, தொடர்ந்து 3 ஆண்டுகளா, இந்த வருஷம் 3வது ஆண்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு, தமிழ் தாய் வாழ்த்து இருக்கணும்னு சொல்றாரு. இல்லங்க, தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சு தேசிய கீதம் பாடுன்னு சொல்லி 3வது ஆண்டா சொல்றாரு. இல்ல சொல்லக்கூடாது, நான் உண்மையை சொல்லுவேன். பிஜேபிக்கார அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லல. எங்கெல்லாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் எங்கெல்லாம் கவர்னர் போறாங்களோ அங்கெல்லாம் எடுத்த உடனே தேசிய கீதம் போடுறது மரபுங்க. அவங்க நிகழ்ச்சி தொடங்கும் போதும் தேசிய கீதம் போடுவாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சும் தேசிய கீதம் பாடப்படுவது, இதெல்லாம் மரபு. நம்ம நாட்டில் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, தமிழ் தாய் வாழ்த்து
பாடக்கூடாது சொல்லியிருந்தா ஒவ்வொரு பிஜேபி காரனும் முதல்ல எதிர்ப்போம். அவரே அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தேசியவாதி, எல்லா மொழியையும் மதிக்கக்கூடியவர், எல்லா மாநிலத்தையும் மதிக்கக்கூடியவர். சட்டசபை மரபுகள் அடிப்படையில் நடக்கக்கூடியது. மரபை பத்தி சொல்றேன். கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு 1008 கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அவரு தமிழ் அறிஞர் ஒத்துக்கிறங்க. அவரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒன்றிய அரசுன்னு சொன்னாரா? இவங்க இப்ப வந்துட்டு மத்திய அரசாங்கத்தை குறைச்சு மதிப்பிடணுங்கிறதுக்காகவே ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி கூட ரொம்ப மோசமா அவங்க சொல்றதே திமுகங்கிற ஒரு பிரிவினவாத இயக்கம், அவங்க சொல்றது இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நீங்க கெட்ட விஷயத்துக்காக சார் அமைதியா இருங்க சார் அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். செகண்ட் ரவுண்ட்ல பேசலாம் சார் ப்ளீஸ் அமைதியா இருங்க. கருணாநிதி அவர்களே மத்திய அரசு தான் சொன்னாரு. அப்படி நல்ல மரபை மீறி கெட்ட விஷயத்துக்காக நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம். இவர் நல்ல விஷயம் தானே சொல்றாரு. தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, அடுத்ததா தேசிய கீதம் பாடுங்க, கடைசியாவும் தேசிய கீதம் தொடர்ந்து சொல்றாருல. இதனால யாருக்கு என்ன சார் அவமரியாதை? யாருக்கு என்ன சார் பிரச்சனை? அப்ப ஒரு நல்ல விஷயத்துக்காக மரபை மாத்திக்கலாம், நீங்க கெட்ட விஷயத்துக்காக மாத்துறீங்க. மத்திய அரசாங்கத்தோட மத்திய அரசாங்கம் நீங்க சொல்றீங்க திமுக கேள்வி கேக்குறீங்க. ஆளுநருக்கு எல்லாமே இல்ல, ஆளுநருக்கு என்னென்ன அஜெண்டா என்னென்ன விஷயங்கள் இந்த உரை முதற்கொண்டு எல்லாமே முதல்ல போயிருது. இதை அவர் முதல்ல வந்து தெளிவுபடுத்திட்டு வரலாம் இல்லையா? அவரும் டெலிபரேட்டா இதை நம்ம புறக்கணிக்கணும்ன்ற எண்ணத்தோட வராரா? இல்லங்க, முதல்ல மைக் இங்க பாருங்க. அவர் முதல்ல சொன்ன காரணமே என்ன? மைக் அணைக்கப்பட்டது, தேசிய கீதம் நான் பாட சொன்னேன், அவங்க வந்துட்டு பாடல, அதை சொல்லிட்டு தான் வெளில போறாரு. அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க எழுதி கொடுத்த உரையில உண்மைக்கு புறம்பான பல விஷயங்கள் இருக்கு, ஆதாரமற்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது இல்லாம சார் இவங்க அநாகரிகமா நடந்துகிட்டாங்க, ஆளுநர்ங்கிற இன்ஸ்டிடியூஷனை வந்துட்டு அவமரியாதை பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவர் வெளில போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அவர் மேல எந்த குறையும் நம்ம சொல்ல விரும்பல. பொதுமக்கள் எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. என்ன அது அநாகரிகமா அவங்க பேசும்போது மைக் ஆஃப் பண்றாங்க. அவர் தொடர்ந்து சொல்றாரு, தமிழ் தாய் வாழ்த்தும் பாட சொல்றாரு, அடுத்தது தேசிய கீதம் பாட சொல்றாரு. பாடிட்டா என்ன? அப்படிதான் மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே தேசியவாதிகள் தான். முதல்ல அது இடைவெளி கேட்ட கேள்வி உங்ககிட்ட தான் சார். இந்த கன்சென்ட் அவங்க இந்த விஷயத்த அதை இப்போ அவைக்கு வெளியிலே முதல்ல பேசி நடக்குது நடக்கலன்றதை டிசைட் பண்ணிட்டு வந்திருந்திருக்கலாம்ல. 3 வருஷம் கண்டினியூஸாக அது நடக்குது, நீங்கள் தான் பதிவு பண்ணுறீங்க. அப்போ வந்து ஆளுநருக்கு ஒரு ஒரு கண்டிப்பா வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்றதான நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆளுநரோட இன்டென்ஷன் என்பது தமிழ் தாய் வாழ்த்தும் மதிக்கப்பட வேண்டும், தேசிய கீதமும் மதிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். செய்ய வேண்டியவங்க இவங்க தான். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, முதல் 2 வருஷம் செய்யாம விட்டுட்டாங்க, இது 3rd டைம் சொல்றோம், இவங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் இயர், இந்த வருஷமாவது அவங்க செய்வாங்க எதிர்பார்த்து வந்திருப்பார். இவங்க மறுபடியும் மறந்து பிடிச்சிட்டு காரணம் என்னன்னா, டிஎம்கே விட டிஎன்ஏவே ஆன்டி இந்தியா, அவங்க தேச விரோத எண்ணம் கொண்டவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நேரு அவர்களை மிரட்டி 1962 இவங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடுங்கிற கோரிக்கை விட்டாங்க. மிரட்டலுக்கு பயந்துகிட்டு நேரு அவர்கள் தேசியவாதி, தேசிய தலைவர், நாங்க மனப்பூர்வமா ஏற்கிறோம். இவங்க பிரிவினவாத சிந்தனை கொண்டவர்கள். அன்னைக்கு விட்டவங்க அப்பப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க தனிநாடு திராவிட நாடுங்கிற கோரிக்கை கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு அமைச்சர் என்ன சொல்லுவாரு, நாங்க திராவிடம் தான், எங்க இருக்கு இந்தியா? இதெல்லாம் திமுக ஆட்கள் பேசுறாங்க. அந்த டிஎன்ஏக்குள்ளவே இவங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கொடியை ஏற்காத இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். இந்த இயக்கம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யாரு சொன்னா? ரொம்ப நாள் கழிச்சு தானே அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு இயக்கமும் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கொடி வச்சிருப்பாங்க. ஆனா வந்துட்டு ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 அதெல்லாம் தேசிய கொடி ஏத்துவாங்க. மத்தபடி அவங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கும். நம்ம பாரம்பரியம் அப்படி இருக்குதுங்க. தேசிய கொடிய ஆர்எஸ்எஸ் முழுமையாக இருக்கிறது. நாங்க வணக்கம் செலுத்துக்கிறோம், அவ்வளவு மரியாதை செலுத்துக்கிறோம், புனிதமா கருதுறோம். நாங்க திமுக மாதிரி கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. சரி, அன்னைக்கு வந்துட்டு அவங்க எப்படி இந்த பிரிவினவாத எண்ணம் கொண்டிருந்தாங்களோ அதே போலவே இன்னைக்கும் இவர் எத்தனை முறை வலியுறுத்தாலும் கூட நாங்க வந்துட்டு தேசிய கீதத்தை பாட மாட்டோம்னு சொல்லி அடம் பிடிக்கிறது, இது ஒரு அவமரியாதை, இது ஒரு அநாகரியம். அதனால தான் அவர் வெளில போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இல்ல அப்படின்னா இவங்க மைக்க மட்டும் ஆஃப் பண்ணாம இவர் தேசிய கீதமும் பாடப்பட்டிருந்தா அவர் பாட்டுக்கு கொடுத்துறத வந்துட்டு அப்படியே வாசிச்சிருப்பாரு. அப்புறமா அவர் வெளியில போயிட்டு கூட இதுல உண்மைக்கு புறமான பல்வேறு விஷயங்கள் இருக்குன்னு இப்ப சொல்லியிருக்காருல. தமிழ்நாடு இந்தியாவோட தற்கொலை தலைநகரமா மாறி இருக்கு அப்படின்றார். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு வருஷத்துல 20,000 பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 65 பேர் வீதம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. போதை மாத்திரையால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் இளைஞர்கள் சொல்லி 2,000 பேர் ஒரே வருஷத்துல தற்கொலை. அதுல பெரும்பாலும் இளைஞர்கள்ன்றாங்க. இவங்க 12 லட்சம் கோடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்து கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. போய் ஏன்னா நாங்க எதிர்கட்சி கேட்கும் போது வெள்ளை அறிக்கை கொடுங்க என்ன சொல்றாரு, இத காமிச்சு வெள்ளை பேப்பர் காமிக்கிறாரு, வெள்ளை அறிக்கை. சார் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் சார், நான் காலேஜ்ல ப்ரொஃபசரா இருந்தேன் சார். தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான கெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் வெறும் மாசம் 25,000க்கு பிஹெச்டி முடிச்சுட்டு இன்னும் பெர்மனன்ட் ஆகாம ரிட்டையர் ஆகறாங்க சார். இது எவ்வளவு கொடுமை. 50% டீச்சர்ஸ் இடம் காலியா இருக்கு. இல்ல கண்டிப்பா இத பத்தி நம்ம அடுத்து பேச போறோம். நம்ம விரிவா பேசலாம். நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. கரூர் முரளி சார், அதாவது இந்த 13 குற்றச்சாட்டுகளை தான் இப்போ வந்து திருநாவுக்கரசு அவர் அடுக்கிறாரு. பல்வேறு ஆளுநர் வந்து நீங்கள் தேசிய கீதம் பாடல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது மட்டும் பாடியிருந்தால் அவர் பாட்டுக்கு அந்த உரையை வாசிச்சுட்டு போயிருப்பா. இப்போ நீங்களும் வந்து ஆளுநர் அவமதிச்சிருக்கீங்க அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்குது.
அதான் அவமரியாதை செய்ததாக திருநாவுக்கரசு குறிப்பை பார்த்தால் பயங்கர குறிப்பாக இருக்கிறது. அவரே சொல்லி இருக்கிறார், நீங்களும் இந்த விவாதத்திலே சொல்லி இருக்கிறீர்கள், பொங்கல் வாழ்த்து சொல்லி இருக்கிறார், புத்தாண்டு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் என்று. நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் வருகிறார், வருகிற ஒரு ஆளுநர் அவர்களை சபாநாயகர் வரவேற்கிறார். வரவேற்பிற்கு மாலை போடுகிறார், நூல் கொடுக்கிறார். நூலை கொடுத்த பிறகு மரியாதையாக சட்டமன்றத்திற்கு அழைத்து வருகிறார். சட்டமன்றத்தில் வந்து நின்ற ஆளுநர் அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்கிறார், புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறார். சொல்லுகிறவர்களை அவர் நாங்கள் அவமதிக்கவில்லை. ஆனால் என்ன அவங்களுக்கு என்ன நோக்கம் என்று கேட்டால் ஒன்றும் கிடையாது சார். அந்த அதிதியை அவங்க படிக்க முடியாது. அதாவது சட்டமன்றத்தில் நாங்கள் கொடுத்த அதிகே படிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அவரை பார்க்கிற பொழுதே அந்த 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 இதில் ஒரு குரல் இருக்கிறது, மதிநுட்ப நூலோடு உடையவருக்கு அதிநுட்பம் யாவுள்ள முன் நிற்பவர் என்று ஒரு குரல் இருக்கிறது. அந்த குரலின் பொருள் என்னவென்று கேட்டால், நூலறிவோடு இயற்கையான புத்தி உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த வகையான சூழ்ச்சிகளும் எழுவராது என்று ஒரு குரல் இருக்கிறது. ஆகவே சூழ்ச்சி நாடியாக இருக்கிற ஆர்.என். ரவி அவர்கள் இந்த குரலை பார்த்தவர்களே அவர் அரண்டு போயிருப்பார். அதனால்தான் படிக்காமல் அவர் என்னென்னமோ காரணத்தை சொல்லுகிறார். சொல்லுவது மட்டுமல்ல, வந்து பேசுகிற பொழுது சொன்னார், ஏதோ RSS காரர்கள் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக வந்தவர்கள் போல அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். தேச தந்தையை கொன்ற கொடுமைக்காரர்களை வன்மையான கண்டிக்கிறேன் சார். ஆதாரம் விட்டு எதுவுமே பேசக்கூடாது, ஆதாரம் விட்டு எதுவுமே பேசக்கூடாது சார். வன்மையான கண்டனத்துக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாது. கோர்ட்டே சொல்லி இருக்குது, கோர்ட்டே சொல்லி இருக்குது. நேரு அரசாங்கம், இந்திரா காந்தி அரசாங்கம் எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. RSS வந்துட்டு மகாத்மா காந்தியோட படுகொலையில கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆகல. திரும்ப திரும்ப இந்த மாதிரி அநாகரிகமா பேசக்கூடாது. அப்புறம் நாங்க பெரியார் உங்க திமுக பத்தி என்ன சொன்னாருன்னு சொல்ல வந்துரும். என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு பெரியார் சொன்னாரா இல்லையா? திமுகவை பெரியார் நீங்க தான் கொன்றீங்களா? இப்படி பேசணும், நான் பேச விட மாட்டேன். தவறு. மாற்று கருத்து வைக்கலாம் சார். சார் முரளி சார், நீங்க மாற்று கருத்து வைங்க, அதுக்காக உண்மைக்கு புறமான விஷயத்தை வைக்காதீங்க சார். சார் அதை ஒத்துக்க முடியாது சார். சரி, கேள்விக்கு பதில். இவர்கள் எங்களை பிரிவினைவாதிகள் என்று சொன்னால், இந்த தேசம் விடுதலை பெற்ற பொழுது செங்கோட்டையில் படுத நேரவர்கள் சுதந்திர கொடியை ஏற்றிக் கொண்டிருந்த பொழுது இன்னொரு இடத்தில் RSS கொடியை ஏற்றிய சுவாட்சி கொடியை ஏற்றிய கூட்டம் நீங்கள். இந்த தேசத்தை பத்தி, தேசத்துடைய நலனை பத்தி எங்களுக்கு நாட்டுக்கு விடுதலையே வேணாம்னு சொன்னவங்க சார் நீங்க திக குரூப் சார். சார் எங்க இந்தியாவுக்கே விடுதலை கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மட்டும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு மட்டும் விடுதலை வேணாம்னு சொன்ன பெரியாரை ஏத்துக்கொண்டவங்க நீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். வெள்ளைக்காரன் கையில் இருந்து போன இந்தியா கொள்ளைக்காரனுடைய கைக்கு வந்து அப்பவே உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்துரும் தெரியுமா சார்? இந்தியா மார்வாடிகளின் கையில் வந்து விட்டது என்று சொன்னோம். நான் இல்லையான்னு சொல்லலையே. காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு, காங்கிரஸ்காரர்கள் தான் நீங்க கொள்ளைக்காரங்க சொல்றீங்களா சார்? சார் இதெல்லாம் அநாகரிகம் சார். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான விஷயம். அதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். யார் ஒரு பிஜேபி அப்படி செய்ய மாட்டான். RSS அலுவலகத்துல தினந்தோறும் காலையில நாங்க பிரார்த்தனை பண்ணும்போது மகாத்மா காந்தியை தெய்வமா வெளிப்படக்கூடிய கொள்கை கூட்டம் நாங்க. எங்களை பத்தி அப்படி சொல்லாதீங்க. அவங்க பேசுறதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். எனக்கு முன்னாடி பேசிய அதிமுகவை சார்ந்த அண்ணன் போட்டாரு ஐயா ஐயான்னு. பெரியாரெல்லாம் நாங்க ஐயா ஐயான்னு சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு இப்ப ஆரம்பி தான் ஐயாவா தெரியலாரு. ஐயா ஐயான்னு சொன்னாரு. எங்களுடைய நோக்கம் என்று கேட்டால் எந்த இடத்துல அந்த ஐயாவுக்கும் ஐயானு கூப்பிடுங்க. இவங்களுக்கு சார்ந்து சொல்லலாம், ஐயானு தான் பிடிக்காது. ஏன்னா இவங்க எல்லாம் இங்கிலீஷ்காரங்களோட வாரிசு இல்லையா? நீங்க சாமின்னு கூப்பிடுங்க, இல்ல சாமின்னு கூப்பிடுங்க, கடவுள்னு கூப்பிடுறீங்க. சரி இல்ல சார், இல்ல இப்போ கடவுள் முரளி சார், இப்ப திருநாவுக்கரசு பல்வேறு குற்றச்சாட்டுகள், குறிப்பாக அந்த ஆளுநர் இதுல இருந்து தற்கொலை நகரமாக தமிழ்நாடு மாறி வருகிறது, அதே போல தொழிலாளர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து 13 பாயிண்ட்ல சொல்லி தற்கொலை நகரம் தமிழ்நாடாக மாறி இருக்கிறது என்று ஆர்.என். ரவி அவர்கள் சொல்கிறார். அவருக்கு நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் நேரு காலத்தில் இருந்து மோடி காலத்தில் வரை பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட காலம் எந்த காலம் என்றால் அது மோடி அவர்களுடைய காலம் தான். அதிக விவசாயிகள் ஓகே சார், ஓகே ஓகே முரளி சார், மறுபடியும் சரி ஓகே ஓகே முரளி சார், நான் வரேன், மறுபடியும் வரேன். ஜோதிகுமார் சார், அதாவது இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஆளுநருடைய நடவடிக்கை, ஏற்கனவே நம்ம கேட்ட அதே கேள்வி தான், ஆளுநர் நடவடிக்கைக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க.
உங்கள் ஆட்சி காலத்தில் அது மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் முதல் நாள்லேயே வந்து பேச முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணுறீங்க. உங்களுடைய இன்டென்ஷனுமே வந்து வெளிநடப்பு பண்ணுறதுக்காக தான் அவைக்கு வரீங்களான்ற கேள்வியும் இருக்குது. அதாவதுங்க, எங்களுடைய இன்டென்ஷன் வந்து வெளிநடப்பு செய்யணும்ட்டு வந்து நாங்க வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து சட்டசபைக்கு வர கிடையாதுங்க. மக்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்குதுன்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு சிறப்பான முறையில் ஆளுங்கட்சியை தரமான வழியில் வழிநடத்தி கொண்டிருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா சிரிக்கிறார் அண்ணன், ஒரு எதிர்க்கட்சி தரமாக இருந்தால் சிறப்பாக செயல்பட முடியும். ஒரு எதிர்க்கட்சி இருங்க, நீங்க பேசும்போது நான் பேசல, சொல்லுங்க, நானும் இதுல இருக்கேன். அதாவது ஒரு எதிர்க்கட்சி தரமாக செயல்பட்டால்தான் ஒரு ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும். ஏன்னா தூண்டுகோல் இல்லைன்னா விளக்கு பிரகாசமா எரியாது. தூண்டுகோல் இல்லாத விளக்கு எப்படி பிரகாசமா எரியாதோ அதுபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தூண்டுகோலாக இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட முடியாது. ஒரு ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் எதிர்கட்சியானது சிறப்பாக செயல்பட வேண்டும். அதுபோல சிறப்பான செய்திகளை அவர்கள் என்னென்ன மக்களுக்கு கூறிய அந்த செயல்பாடுகள் திட்டங்கள் செயல்படுத்தவில்லையோ அந்த திட்டங்களை எல்லாம் எதிர்கட்சி தலைவர் கூற அவர் வந்து சட்டசபைக்கு வராரு. அப்படி வரும்போது அவர் சொல்ற அந்த தகவலை வழிமறைக்கிறாங்க, இடைமறைக்கிறாங்க. அது இடைமறைக்கிறதுக்கு அது என்ன எடுத்துக்காட்டுன்னா அவருக்கு கொடுக்குற அந்த மைக்கு சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. அதே போல ஏற்கனவே எந்த ஒரு மரபா இருந்தாலும் எந்த ஒரு அதாவது சட்டசபையுடைய மாண்பு என்னன்னா அங்க என்ன பேசுறோமோ அது மக்கள் மத்தியில லைவா டெலிகாஸ்ட் பண்ணணும். அங்க என்ன நடக்குதோ அது மட்டும். அது என்னங்க திமுக காரங்க பேசுறது மட்டும் டிவியில டெலிகாஸ்ட் ஆகுது. நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க பேசும்போதோ இல்ல எதிர்கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்காரங்க பேசும்போதோ எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் உங்களுடைய அந்த இடத்துல வந்து கோளாறு எப்படி ஏற்படும்? இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன போன் எல்லாம் இருக்குது, எல்லார் கையிலும் போன் இருக்கு, எல்லார் கையிலும் காணொலி இருக்கு, கைபேசி இருக்கு, அதெல்லாம் கூட ஒர்க் ஆகாதுங்களா? அங்க கேமரா இல்லைங்களா? ஆனா எல்லாமே வந்து கோளாறு, தொழில்நுட்ப கோளாறுன்ட்டு யார் சொல்றாங்க? சட்டத்துறை அமைச்சர் சொல்றாருங்க தொழில்நுட்ப கோளாறு. இதெல்லாம் வந்துங்க சும்மா குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டியில ஆட்டுற கதைங்க. இதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஏதாவது ஒரு தில்லாமல்லி வேலை பண்ணணும். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாத பித்தலாட்ட வேலையும் சூத்து கபடு வேலையும் திமுக காருக்கு தெரியாத வேலையும் கிடையாதுங்க. நீங்க ஆதாரங்கள குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் மேல வைக்கிறீங்க, கொஞ்சம் வார்த்தைகள் கவனமா வைங்க. ஏற்கனவே நீங்க நீங்க முதலமைச்சரை பத்தி பேசுறீங்க ஜோதிகுமார் சார். நீங்க வந்துட்டு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது வந்து நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும். நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கும். நான் 2 பேர் பேச கேட்காது. அந்த விமர்சனத்திற்கும் இல்ல அந்த விமர்சனத்திற்கும் நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது நீங்க சட்டசபையில இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு சட்டையை கீச்சிட்டு தன்னால செயல்படுத்த முடியாத ஒரு காரணத்தை வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சட்டையை குச்சிட்டு ஓடி வந்தீங்களா இல்லையா? ரெக்கார்டு இருக்கா இல்லைங்களா? நீங்க தவறான ஒரு நாங்க எந்த இடத்துலயும் சட்டையை கீச்சிட்டு சட்டசபையில இருந்து சட்டசபை மாண்புக்கு எதிராக இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் முரளி சார், அவர் பேசி முடிக்கட்டும். நான் வரேன். சபாநாயகருடைய பெஞ்சு அடிச்சு சட்டசபையுடைய மாண்புக்கு இழிவா நாங்க நடந்துக்கல. நீங்க கூறியது அனைத்துமே தவறான போலியான வாக்குறுதிகள். மொத்தமா பக்கமா நீ தப்பா எழுதி நீங்க வந்து கவர்னர் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆளுநருக்கே நீங்க மரியாதை கொடுக்கல. சட்டசபையினுடைய மாண்பை நீங்க மீறுறீங்க. உங்களுடைய ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கிறதால எதற்கான செய்யலாம் நீங்க முடிவு எடுக்கிறீங்க.
அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு நாங்க அமைதியா இல்ல சார், இருக்க ஆளுநர் வந்து உரையை தாண்டி வேலை பேசும்போது தான் அது பண்றாங்க. அது கூட மைக் ஆஃப் பண்ணலன்னு அவங்க சொல்றாங்க. வந்து சபாநாயகர் குறுக்கிட்டு மரபுப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்த தான் செஞ்சிருக்காரு. நீங்க வந்து அது மாண்பை மீறினாங்கன்னு எப்படி சொல்றீங்க? முதல்ல மீறினது யாரு? முதல்ல தவறு பண்ணது யாரு? அதாவதுங்க, மாண்பை மீறியவர்கள் ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாண்பை மீறிதான் சபாநாயகருடைய பெஞ்ச் எல்லாம் உடைச்சிட்டு தன்னுடைய சட்டையை கீச்சிட்டு வெளியே வந்தவர். அதுபோல நான் என்ன சொல்றேன், நான் தான் சொல்றேன், கட்சியை பிறகு மூங்கிய பிரச்சனை நாக்குங்க. இப்ப அதுபோல நீங்க மாண்பை சொன்ன மீறியவர்கள் வார்த்தையே சொன்னாருங்க. கட்சியை பிறகு மூங்கிய பிரச்சனை நடக்கல. நீங்க செவிப்பட்டு இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதை பேசிட்டு இருக்கீங்க. நான் குறிப்பிட்டேனா? சரி 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 சரி, நிறைவு செய்யுங்க சார். அடுத்த இன்னும் 2 பேர்ட்ட கேட்க வேண்டிய அரங்கில். டைம் இருக்கு. ஓகே, ஜோதிகுமார் சார் சொல்லுங்க, நிறைவு செய்யுங்க. அது அவங்கள்ட்ட 2 பேரும் கேட்க வேண்டிய. தமிழகத்தில் எத்தனையோ இன்னல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க கூறியது போல மதுவை ஒழிக்கல, குட்கா பான் மசாலாவை ஒழிக்கல, ஊதிய உயர்வு கொண்டு வரல, நீட் ரத்து செய்யல, பெண்கள் பாலியல் பலாத்காரத்தை இருங்க சார், பெண்கள் பாலியல் பலாத்காரத்தை நீங்க வந்து அதை கட்டுப்படுத்த கொண்டு வரல, அரசு ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான சலுகைகளை எதையும் நீங்க சொன்ன போல செய்யல. ஓகே, அதாவது காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற காவல்துறைக்கு இந்த ஒரு ஏவல் ஆட்சியில் பாதுகாப்பு இல்ல. இதெல்லாம் எடுத்து சட்டசபையில் கேட்க சொல்ல வர எதிர்கட்சி தலைவருக்கு நீங்க மைக்கு கொடுக்க கூட தயாரா இல்ல. காரணம் என்னன்னா, கடைசியா இருங்க, கடைசி காலகட்டத்திலேயாவது ஒரு அண்ணன் சொல்ற போல கண்கெட்ட பிறகாவது சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கலான்னு. ஆனா நீங்க கண்கெட்ட பிறகு இன்னும் உங்களுக்கு 80 நாள் தான் இருக்கு. உங்க 80 நாள்ல நீங்க வந்து அஸ்தமிக்க போறீங்க. சரி, ஓகே ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். அது மக்கள் தீர்ப்பு, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நான் மறுபடியும் வரேன். இப்பவே பேச விட மாட்டீங்க. இன்னும் நாங்க சொல்ல விட்டாதான், எங்களை பேச விட்டாதானே. சரி, இங்க எப்படி பேச விட முடியோ அதே போல சட்டசபையில பேச விடாத எங்களை வழி மறைக்கிறீங்க. சரி 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 சரி, ஓகே ஜோதிகுமார் சார், நான் மறுபடியும் வரேன். சரி, சொல்ல வரவங்களுக்கும் நீங்க என்ன செய்யணும்ன்றத சொல்ல வைக்க தயாரா இல்லை. சரி, ஓகே ஜோதிகுமார், நான் வரேன் மறுபடியும். 26 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான வகையில் நான் வரேன், மறுபடியும் வரேன். நான் நிறைவு கருத்துக்கு நான் உங்ககிட்ட அடுத்து வரேன். கண்டிப்பாக பேசலாம். நந்தகுமார் சார், அதாவது இப்போ இந்த உரையில் வந்து உண்மைக்கு மாறான தகவல் இருந்தது அப்படின்றது தான் ஆளுநரோட குற்றச்சாட்டு. அதைத்தான் வந்து ஜோதிகுமார் அவர்களும் வந்து வலியுறுத்துகிறாங்க. திருநாவுக்கரசும் பல்வேறு பட்டியலை போடுறாங்க. இவ்வளவு இருக்கும்போது இங்கே வந்து நல்லா இருக்குது, இங்கே எல்லாமே ஆட்சி நிர்வாகம் தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு அவரை சொல்ல விரும்பலை அப்படின்றது ஆளுநருடைய கருத்தாக இருக்குது. சார், ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இந்த மைக் ஆஃப் பண்ணான்னு சொன்னாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசவே முடியாமல் மைக்கே இல்லாமல் கூட மக்கள் குரலை நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் எதிர்வச்சுட்டு தான் இருக்கிறோம். மைக் ஆஃப் பண்ணாங்களும் நாங்களாம் ஓடிலாம் போயிடல. இன்னொன்று வந்து ஆளுநர் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து அவர்கிட்ட கொடுத்தப்பவே இந்த மாதிரிலாம் இருக்குது, போன வருஷம் கரெக்டாக பண்ணார் அவர், இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் படிக்க மாட்டேன்னு சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் சொல்லாமல் நேராக வரீங்க, அங்கே இறங்குறீங்க, வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறீங்க. சொன்னதுக்கு அப்புறமா நான் தேசிய கீதம் போடுங்கன்றீங்க நீங்கள். சார், இங்கே ஒரு மரபு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் சட்டசபையில் ஒரு மரபு இருக்குது. அந்த மரபடி தான் நாங்கள் செயல்படுவோம், நாங்கள் சொல்கிறோம். அது காலங்காலம் நடந்து வருகிறது. அதை நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சட்டமன்றத்துக்கு உண்டான என்ன மரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை சார், ஹரித்வாரில் நீங்கள் சில இடங்களுக்கெல்லாம் வந்து நான் இந்துஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நகராட்சி போர்டு போட்டிருக்கு. அங்கே இருக்கிற நகராட்சி வந்து சுற்றி ஹரித்வாரில் இங்கே நான் இந்துஸ்லாம் வரக்கூடாது, அதாவது இந்து அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. ஏங்க இப்படி ஒரு போர்டு திடீர்னு போடுறீங்கன்னா, இப்போ போட்டதில்லை, 1930 இருக்குது, அது எங்களோட மரபு, நாங்கள் கலாச்சாரம், அதை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோன்றாங்க. சரி, இப்போ அதன்படி அந்த கலாச்சாரத்தை அவங்க காப்பாற்றுறாங்க, அது எல்லோரும் ஏற்றுக்குனீங்களே. அப்போ தமிழ்நாட்டு சட்டசபைன்னு ஒரு மரபு இருக்கு, அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கன்னா சின்ன குழந்தையா திருப்பி சொல்கிறதுக்கு? சார், தமிழ்த்தாய் வாழ்த்து போட்டால் அது ஒன்று தான் வந்து ப்ரேயர். அந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் தேசிய கீதம் போடக்கூடாதுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா தேசிய கீதம்ங்கிறது வந்து இந்த நாட்டோட பற்று, அதை வந்து அதுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து முதல்ல வந்து நம்மளோட இங்கே லோக்கல் நம்ம குலதெய்வத்தை கும்பிடும், அதுக்கப்புறமா வேறு கடவுள் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இங்கே நம்ம தமிழ்த்தாய் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் முடியும் போது தேசிய கீதம் போட்டு எல்லாம் ஒத்துமையாக போகணும்னு சொல்கிறது நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதை நீங்கள் மாற்றுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்களும் சபாநாயகருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் இல்லாத அதிகாரம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது?
அதுக்கப்புறம் இவர் சொன்னார், தம்பி சொன்னார் தற்கொலை ஆயிடுச்சு, போஸ்கோ இதெல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னார். சார், உலகம், அதாவது உலகத்தில் இருக்கிற மொத்த நாடுகளில் கொலை நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்குன்னா இன்டர்நேஷ்னல் கொண்டு வந்திருக்க பாடி ஒன்று கொண்டு வந்திருக்கு. அதில் இந்தியா 4வது கொலைக்காரன் நாடு லிஸ்ட்டில் இருக்குது. எதாவது இருக்குது? 4வது நாடாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிரேசில், 2வது யூஎஸ்ஸு, 3rd வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, 4th வந்து இந்தியா. இதில் 10 மாநிலங்கள் யார் தெரியுமா? 10 மாநிலங்கள், அதிகபட்ச கொலைகள் நடக்கிற 10 மாநிலம் யார் தெரியுமா? பிஜேபி. டபுள் இன்ஜின் ஆடுற பாஜக நம்ம மாநிலம் தான். சார், அப்போ எப்படி இவ்வளவு கொலைகள் வந்தது? சார், ஒரு இன்டர்நேஷனல் பாடி சொல்றான் சார். யார் சார் சொல்றா? இன்டர்நேஷனல் பாடி சொல்றான். யாருக்கு சார்? நான் சொல்றான். சொல்லுங்க சார் ப்ளீஸ். நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது வந்து முந்த்ரா துறைமுகத்துல 14,000 கோடி டன் 14,000 டன் வந்து போதைப் பொருளை பிடிக்கிறாங்க. அதை எரிச்சிட்டேன்னு சொல்றாரு அமித்ஷா அவர்கள். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திருப்பி 24,000 டன் பிடிக்கிறாங்க. அது என்ன பண்றது தெரியல அப்படிங்கிறார். அப்போ அவரு என்ன சொல்றாரு, போன வருஷத்தோட இந்த வருஷம் 3 மடங்கு உயர்ந்திருக்கு. என்னது? போன வருஷத்தோட இந்த வருஷம் 3 மடங்கு போதைப் பொருள் உயர்ந்திருக்கு. இதை வந்து நாங்க 2047க்குள்ள மக்கள் துணையோட கட்டுப்படுத்துவோம். என்ன சார் உள்துறை அமைச்சர், ஒரு போதைப் பொருள் உங்க நாட்டுக்குள்ள கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு வக்கு இல்ல. அதை தடுக்கிறதுக்கு நான் 2047 மக்கள் துணையோட போவேன்னா நீங்க எது அரசாங்கம் பண்றீங்க? ரிசைன் பண்ணிட்டு போங்க, திறமையான ஆட்சியாளர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அதே மாதிரி வந்து போஸ்கோன்றாங்க. என்ன ஆச்சு போஸ்கோல? அவர் என்ன குல்தீப் செங்கர், அவர் அந்த பொண்ணை கற்பழிச்சு அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு, அவங்க அத்தைங்க ரோட்ல சுட்டு கொண்டு, துருவங்களாம் தொலை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் கூட்டா வெளில வந்து ஜாமீன்ல சுத்திட்டு இருக்காரு. யார் கொண்டு வந்த அந்த சட்டத்தை? அது மாத்திரம் இல்ல, 2 லட்சம் டிராபிக், அதாவது போக்குவரத்து இடையூறு போக்குவரத்துல 2 லட்சம் கேசஸ் உத்தரப்பிரதேச கோர்ட்ல இந்த கேசஸ் அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. காலாவதி ஆயிடுச்சு, தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஜட்ஜு கதறார், ரிஜிஸ்டர் கதறார். இந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் விரோத போக்க நடத்துற பாஜக இவங்க வந்து இங்க வந்து இதை பத்தி பேசுறாங்க. இன்னொன்னு சொல்றாரு, காந்திய சுட்டது காந்திய சுட்டது கோட்சே இல்ல, அது நேரு சொல்றாரு, இந்திரா காந்தி சொல்றாரு. கோட்சே ஆர்எஸ்எஸ் இல்லன்னு யார் சொன்னா? ஆர்எஸ்எஸ் இல்ல, இருங்க, ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கறத இல்ல சார், ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கறத கோட்சேவோட தம்பி கோபால் கோட்சே வந்துட்டாரு. உங்க கோபால் கோட்சே இல்ல இருக்கறாங்க. கோபால் கோட்சே இந்திரா காந்தி போட்ட காபூர் கமிஷன். இதுக்கெல்லாம் நேரு வேணும். இந்திரா காந்தி இண்டிவிஜுவல் கோபால் கோட்சே கூட சுட்டாங்க சார். சொல்லாதீங்க, போய் சொல்லாதீங்க. கூட வந்து சுட்டாங்க. காந்தி சுட்டது நேரு தான். காந்தி சுட்டது நேரு தான். அப்படியே சொல்லுவேன். காந்தி சுட்டது நேரு டெய்லி கும்பிடுறாங்களா? அப்ப ஏன் தேசிய ஊர வேலைச்சு வாய்ப்புல இருந்து காந்தி எடுத்துட்டீங்க? ஏன் எடுத்தீங்க? தூய்மை இந்தியா திட்டமே காந்தியோட பிறந்த நாள் தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வந்து ஒரு புதுசா செஸ்ஸ போட்டு அந்த செஸ்ஸ மக்களுக்கு கொள்ளடிச்சு அதை வாங்கி இவங்க கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு செஸ் இப்படி எல்லாம் நாட்டை ஏமாத்தி ஏழை மக்களை கொள்ளையடிக்கிற பாஜக நிறைவு ஆளுநர் தொடர்பாக அவங்க நிறைவு கருத்துக்கோங்க சார். ஆளுநருக்கு வந்து அவருக்கு அஜெண்டா சார். அவரு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா ஏத்துக்குன்னா பாஜக 19 மாநிலங்களோட மொத்தத்தை வந்து வெளிப்பட்டு போயிடும். அப்படி ஏத்துக்கினா அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். சோ என்ன பண்ணுவாங்க? தீபக் தங்கர் எப்படி ஜெகதீப் தங்கர் 2 அவரை பதவி நீக்கலாம் செஞ்சாங்களா, அந்த மாதிரி இவரை செஞ்சிருவாங்க. படிக்க மாட்டேங்கிறாங்க. நன்றி சார், உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க டக்குனு. இல்ல, பொதுவாவே காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலத்தை பத்தி பேசும் பொழுது அந்த மாநிலத்தோட பிரச்சனைகளை பேச மாட்டாங்க. உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் பீகார் பேசினாங்க. நாங்க எல்லாத்த பத்தி பேசுவோம். அங்க போயிட்டு பீகார்ல போயிட்டு ஹரியானா பத்தி பேசினாங்க. இந்திரா காந்தி அவர்
கோபால் கோட்சே தம்பி சரி 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 அது விடுங்க சார். அது பத்தி பேச அது தனியா பேசலாம். சரி ஓகே ஒரே நிறைவு செய்யுங்க. நேரம் இல்ல சார். அவருடைய நிறைவு சரி ஓகே 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 ஒரு நிமிஷம் இருங்க. அவர் நிறைவு நேரம் இல்ல. நிறைவு பொதுவாவே வந்துட்டு ஒரு பிம்பத்தை மாணவர்களுக்கான சொல்றேன். இவங்க வந்துட்டு இளைஞர்களை தப்பா வழி நடத்துறாங்க. தேசிய சராசரியை பாருங்க, தமிழகம் அதோட அதிகமா இருக்குன்னு. அப்படி பார்த்தா தமிழகத்தோட சராசரியை விட நல்ல விஷயத்துல கோயம்புத்தூரும் சென்னை அதிகமா இருக்கும். சார் அது தமிழ்நாடு நன்றி திறமையா செயல்படுறதா சொல்றாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோட சொந்த மாவட்டத்திலேயே ஸ்கூல் வந்துட்டு மரத்தடியில் நடத்துறாங்க. நிறைய பில்டிங் வந்துட்டு இடிஞ்சு விழுது. எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் 100% கொடுத்தாச்சுங்கிறாங்க. தமிழகத்துல வேலை தலைவிரித்து ஆடுது. தமிழகம் நல்ல விஷயம் பிரவீன் சக்கரவர்த்தி காரணம் காமிக்கிறாரு. நூலறிவும் மதிநுட்பமும் கொண்டேன்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கோ நூலறிவும் இல்ல. சரி சரி அதெல்லாம் தேவையில்லாத எல்லாரும் நன்றி நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கேற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி திருநாவுக்கரசு நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.